ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்துக்கிட்டு அதோட தோலை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இதை பார்க்க ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். தோல் நல்லா சொர சொரன்னு இருக்கும். இதை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. அலம்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 7 பல் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் 4. நீங்கள் பூண்டு வெங்காயம் கூட நசுக்கி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். வெங்காயத்தை மட்டும் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்கிறனால அதை எடுத்திருக்கேன். நல்லா இதை கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த கிழங்கு இப்போ போட்டு எடுத்துடலாம். கிழங்கு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அலம்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக போட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்சி கூட போடலாம் கிழங்க. நான் இன்றைக்கி பொடி பொடியாக நறுக்கி போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீஸாக ஸ்லைஸாக போட்டுட்டு வெட்டி அதை அதில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துடலாம். கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். உங்களுக்கு வேணும்னா இதில் கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்க்குறவங்களா இருந்தால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்கலை. மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் வேணாங்கிறனால நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் பட்டை கிராம்பு அந்த மாதிரி கூட சேர்த்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காம தான் இந்த சூப் செய்கிறேன் இன்றைக்கி, மசாலா போடாமல். ஏன்னா குழந்தைக்கும் கொடுக்கணுங்கிறதுனால நான் மசாலா போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாஸ்லாம். கரம் மசாலா பட்டை கிராம்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் ஆகணும். அந்த கிழங்கு நல்லா வேகணும். அந்த கிழங்கு நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த லெவலுக்கு வேகணும். நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 8 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொத்தமல்லி இலையை பொடுசாக நறுக்குனதை அதில் போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த பிறகு இதில் நம்ம இப்போ பட்டர் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்குலாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இது குடிக்கிறப்ப அந்த கிழங்குலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. கிழங்க தூக்கி போட்டுடலாம். வெறும் சூப் மட்டும்தான் குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.